அரியலூர்ல பவர் கட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அது கரெக்டாக தான் சொல்றாரு இல்லைங்களா? அது நீங்க என்ன சொல்றீங்க? இவங்க தான் போய் பர்மிஷன் கொடுத்தாங்க. அதாவது பொய்யை முழுசா அதான் சொல்றாங்க, உண்மையை பாதி மறைக்கணும், பொய்யை வந்து அப்படியே ஃப்ரேம் பண்ணிக்கணும். திமுக கிட்ட கிளாஸ் எடுத்துக்கணும், எப்படிலாம் பொய்யை சொல்லணும். பொய் அப்படி உருட்டுறதுன்னா அது திமுக தான். ஏமா அரியலூரில் நாங்கள் ஒன்றும் கட் பண்ணலங்க. இது யூனிட் ஒடிச்சிருச்சு. நீங்கள் அதிகமான பவர் யூஸ் பண்ண நாங்கள் இருக்கிற உண்மையை பேசுங்க. தயவு செய்து மறுபடியும் ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு பொய்யிலே சொல்லிட்டு தான் அது எப்படியா உங்களுக்கு நிம்மதியா சாப்பிட முடியுது, தூங்க முடியுது? 10 பேரை பூந்தமல்லில இருந்து செம்படம்பாக்கம் ஏரி வரைக்கும் ரோட் ஷோ போவாரு ஓகேங்களா? பீக் ஹவர்ஸ்ல ஏர்போர்ட்ல ஃபாரின்ல இருந்து வந்த முதல்வரை வர வைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஏர்போர்ட் ரோடு அவர் வீடு போய் சேர்ற வரைக்கும் ரோட பிளாக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மதுரையில 27 கிலோமீட்டருக்கு ரோட் ஷோ போறன்ற இதுல 4 மணி நேரத்துக்கு பக்கத்துல இருக்க ரோடெல்லாம் சேர்த்து பிளாக் பண்ணாங்க ஓகேங்களா? இது பேர்லாம் என்னன்னு கேட்கிறேன். இது வந்தவர் என்ன அவங்க மரியாதை கொடுத்தாங்க? திமுக தாங்க. திமுக அழிச்சு கால் கட்ட விரல் நசுக்கி வைக்கும் அந்த அடக்குமுறையில் இவர் இருக்காரு. நான் அப்படிதான் பேசுவார். கொஞ்சம் மீறி வெளியே வாங்கயா, திமிரி எழுங்க. இன்னும் எத்தனை வருஷம் இந்த உங்களை நம்பி இருக்கிற ஜனத்தையும் ஏமாத்திக்கிட்டு நீங்களும் பெண்களுக்கு செய்வாரா இல்ல? உங்க நம்பிக்கை செய்வாரு. பர்சனலா சொல்லுங்க. பர்சனலா உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்துவாரா இல்லையா? அதெல்லாம் அவ்வளவுதான் உண்மை. சரிங்களா? அதெல்லாம் அந்த பிள்ளை விஜய், அதனால அதை அப்படித்தான் சொல்லும். அப்போ தனியா யாரும் திருடலன்றீங்க? ஆமா. இப்ப அது அப்படி ஏதாவது திருடுனா அது திருட்டுல வந்து இவர்கிட்ட கேள்வி கேட்கறதே தப்புன்னு நினைக்கிறேன். எப்படி எல்லாம் முட்டு கொடுக்குறாரு பாருங்களேன். திமுக டிஎன்ஏ வந்து உள்ள போகுதுன்றதுக்கு ப்ரூஃப் அவர் சொல்ற பதில்கள் தான். சொல்ற பொய் ஐயோ மக்களை நீங்களா கேளுங்க, தயவுசெய்து கமெண்ட்ல நீங்க கேளுங்க. இதோட இந்த விஷயத்த மக்கள் பார்த்துப்பாங்க. நான் குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி பொதுச் செயலாளர் லோகேஷ் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். தமிழிசை வந்து சொல்லியிருக்காங்க, விஜய் அவர்கள் இப்பதான் வந்திருக்காரு, ஓட்டு வந்து அவருக்கு எவ்வளவு வரும்லாம் தெரியாது, ஆனா அவரு திமுகவை எதிர்க்கிறாரு, திமுகவை எதிர்க்கிறவங்க எல்லாருமே வந்து ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லியிருக்காங்க. இவங்க மறைமுகமா வந்து விஜய் அவர்களை கூட்டணி கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்ல இன்னுமா நம்பினுக்கிறீங்க அப்படின்னு நாங்க தெளிவா சொல்லிட்டோம். பிஜேபி எங்க கொள்கை எதிரின்ட்டு அதை ஒவ்வொரு தடையும் அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் நம்பினுக்கிறீங்கன்னா நான் என்ன சொல்றதே தெரியல. அவங்க உண்மையிலே வந்து அரசியல் களத்துல மேபி ரிட்டையர் ஆயிட்டு இதுக்கு போனாங்க இல்லையா, ஆளுநரான போனாங்க இல்லையா, திருப்பி வந்து இன்னும் ஃபார்முக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்து தமிழ்நாட்டுல தாமரை மலரும் மலரும் கத்திருந்தது அவங்கதான். இன்னைக்கு கத்துறதுக்கு கூட ஆள் இல்ல. அப்படிதான் இருக்கு பிஜேபி வளர்ந்துருக்கு இல்லையா இப்ப தமிழ்நாட்டுல. ஆமா, திமுக கேள்வி கேட்கணும்ல. ஏன்னா அவங்க ஆட்சியில தானே வளர்ந்துருக்கு. வளர்த்து விட்டது யாருன்னு இருக்குல்ல. இப்போ விஜய் அவர்கள் வந்து நிறைய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாரு திமுக பத்தி. இது எல்லாமே வந்து பொய் அப்படின்னு சொல்றாங்களே திமுக சார்பா, இதை பத்தின உங்களோட கருத்து? திமுக வந்து பொய்யவே வந்து பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்துன்னு சொல்லுவாங்களே, அதுதான் திமுக. சரிங்களா? எவ்வளவு கான்பிடண்டா போய் சொல்றாங்க. கலைஞர் டிவிலேயே சொல்றாங்க இந்த மாதிரி வந்து விஜய் பரப்புரை பண்றது எல்லாமே பொய் அப்படின்னு. அதுதான் சொல்றாங்க. அவங்க எவ்வளவு கான்பிடண்டா செய்யறாங்க. விஜய் என்ன கேட்கிறாரு? மேரிடைம் யூனிவர்சிட்டி கேட்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி இருக்குன்றீங்க. அதுல ஏதாவது மேரிடைம் சம்பந்தப்பட்டது ஏதாவது இருக்குதா? கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வேணும்னு சொல்றாரு. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அது நிறைய நீங்க என்ன பண்ணீங்க? சதுப்பு நிலத்தெல்லாம் சேர்த்து ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணீங்க. எல்லாத்தையுமே இதெல்லாம் உள்ள கொண்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு 2-3 இடத்த சேர்த்தாங்க. அதை 45 சதுர கிலோமீட்டர் வந்து 90 மாத்திட்டோம் அப்படின்னு. ஏற்கனவே இருந்ததை கணக்குள்ள கொண்டு வந்துக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம். புதுசா ஒண்ணு இவங்க வந்து கிரியேட்லாம் பண்ணல. நான் என்ன சொல்றேன், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குது, கடற்கரை ஓரம் எவ்வளவு இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க செய்யறதெல்லாம் தப்பு. அந்த பொய்யை எப்படி அவங்க வந்து மறைமாத்துறாங்க பாருங்களேன். அதே மாதிரி அரியலூர்ல பவர் கட் பண்ணாருன்னு சொல்றாரு ஓகேங்களா. பெரம்பலூர்ல ஹை டென்ஷன் லைன் போகுது, அதனால பவர் கட் பண்றதுக்கு இவங்க பர்மிஷன் கேட்டாங்க. ஆமா, எஸ். ஆனா அதே இதுல சொல்லும்போது நாகப்பட்டினத்தை சொல்லும்போது என்ன சொல்றாரு? அரியலூர்ல பவர் கட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அது கரெக்டா தான் சொல்றாரு ஓகேங்களா? அது நீங்க என்ன சொல்றீங்க? இவங்க தான் போய் பர்மிஷன் கொடுத்தாங்க. அதாவது பொய்யை முழுசா அதான் சொல்றாங்க, உண்மையை பாதி மறைக்கணும், பொய்யை வந்து அப்படியே ஃப்ரேம் பண்ணிக்கணும். திமுக கிட்ட கிளாஸ் எடுத்துக்கணும், எப்படிலாம் பொய்யை சொல்லணும்,
பொய் அப்படி உருட்டுறதுன்னா அது திமுக தான். ஏமா திருச்சியில் மைக் வயரை கட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆமா, அவர் பேசுனதே மைக்லெஸ் வயர்லெஸ் மைக்கில் தான் பேசுகிறாரு. வயர்லெஸ் மைக்ல எப்படிமா வயர் இருக்கும்? அதாவது வயர்லெஸ் அந்த ஆம்பிளிஃபயர்ல இருந்து போகணும்ல வயர், அந்த வயரை தான் கட் பண்ணிட்டு சொன்னது. மைக் வயரை கட் பண்ணா அது சொல்ற வார்த்தை. அது மைக்கு வயர்லெஸ்ஸா போயிட்டு ஒரு ஆம்பிளிஃபயருக்கு போகும். அந்த ஆம்பிளிஃபயர்ல இருந்து இந்த ஸ்பீக்கருக்கு போறதுக்கு இந்த வெளியே இருக்க யூனிட்டுக்கு எல்லாம் போறதுக்கு அந்த வயரை கட் பண்ணிட்டதான் சொன்னது. ஓகேங்களா? அங்க இருக்கிற மக்களுக்கும் ப்ராப்பரா கேட்கலன்றதுதான் பிரச்சனை. அதனாலதான் மைக்க மறுபடியும் மாத்தினாரு. அது புரியாம இவங்க பேசக்கூடாது. அங்க இருக்கிற மக்களுக்கு ஏன் கேட்கல? அப்போ அந்த வயர் கட்ட இருக்கனால தான் கேட்கல. அதுதான் விஷயம். அது தெரியும். அது வந்து திமுக தான் செஞ்சாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இது அவங்க டிஎன்ஏல இருக்குது. இந்த டவுட்லாம் இல்லவே இல்லை. ஓகேங்களா? எங்க ஆளுங்க யாரா செய்ய போறாங்களா? வாய்ப்பே கிடையாது. இவங்க ஆளு இருக்கும்போது நாங்க போய் அதை போய் எப்படிமா வெட்ட முடியும்? இவங்க செய்யக்கூடிய ஆள் தானே. இவங்க செய்யக்கூடிய ஆள் தானே. இது புதுசா அந்த கூட்டம் பார்த்தீங்க திருச்சியில் பூரா தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் குமிஞ்சு கிடக்காங்க. இதில் போய் நாங்கள் போய் வயரை கட் பண்ணுவோம் அப்படின்னாக்கா இது கேட்குறவன் கேனையனா இருந்தால் கேப்பையில் நெய் வடியுதுங்கிற மாதிரி இல்லை பேசுகிறாரு அவங்க தலைவர். அவர் இப்படி அதாவது சார் பேசுங்க சார், ஒரு நியாயமாக அது வேலை செய்யலைன்னு சொல்லுங்க. அதை விட்டு அது இது போச்சு அது போச்சு. மைக்கு வந்து அது ஒரு எப்பயுமே சில நேரங்களில் மக்கர் பண்ணத்தான் செய்யும். அது மக்கர் பண்ணிருச்சு. அதுக்காக நாங்க வெட்டிட்டோம்னா அந்த லட்சக்கணக்கான பேர் வந்திருக்கான். திமுக செய்யாததான் நாங்க சொல்லல. ஓகேங்களா? நாங்க சொன்னதே தப்புன்னு போய் சொல்ற ஆளுங்க நீங்க. ஓகேங்களா? நீங்க செஞ்சதை ஒத்துக்கோ போறீங்க. அதனால வந்து கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லிவிட்டு ஹெச்டி லைன் போச்சு, கத்திரிக்காய் லைன் போச்சுன்னு கதை விடுறாங்க. அங்கதான் அங்க வேணாம் மறுபடியும் வீம்புக்குன்னு பர்மிஷன் கொடுப்பீங்க. அங்க நாங்க வேற இடம் கேட்டோம். ஓகேங்களா? வீம்புக்கு இந்த இடத்துல பண்ணணும்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருந்தீங்க. நாங்க 4 ரோடு ஜங்ஷன் கேட்டா நீங்க 3 ரோடு ஜங்ஷன் கொடுத்துருந்தீங்க. அங்க ஹெச்டி லைன் போறோம், அங்க கட் பண்ண ஆமா லைன் போகுது. அங்க கீழே நிக்க கூட முடியாதுங்க. அவ்வளவு ஜனம் நிக்கிறாங்க. சேஃப்டி பாக்கணும்ல. உங்களை மாதிரி அக்கறை இல்லாத ஜனமா அங்க ஹெச்டி லைன் போகுதுன்னு தெரிஞ்சு அங்க பர்மிஷன் கொடுக்குறீங்கல்ல. உங்களை மாதிரி அக்கறை இல்லாம நாங்க இருக்க முடியுமா? நாங்க அங்க நாகப்பட்டினத்துல எங்களுக்கு அந்த லைன் போகுது, பவர் கட் பண்ணுங்க நாங்க ரிக்வெஸ்ட் கொடுத்தோம். ஆனா அரியலூர்ல பவர் கட் பண்ணது யாரு? அது எதுக்கு பண்ணீங்க? அந்த கேள்வி வரதானே செய்யும். அதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அரியலூரில் நாங்கள் ஒன்றும் கட் பண்ணலங்க. இது யூனிட் ஒடிச்சிருச்சு. நீங்கள் அதிகமான பவர் யூஸ் பண்ண. நாங்கள் அதிகமாக பவர் என்ன அங்க பகல் அரியலூர்ல அங்க என்ன பவர் அதிகமாக யூஸ் பண்ணதுனால எல்லாம் கட் அவுட்டுக்கெல்லாம் லைட்டு போட்டு அதெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணதுனால டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு. நேரத்துக்கு தோன்ற மாதிரி வாயில இருந்து அப்படியே பொய்யா அடிச்சு விடுறது இல்ல. வாயில அப்படியே பொய்யா. நாங்க அப்படியே வந்து இருக்கிற உண்மையை பேசுங்க. தயவு செய்து மறுபடியும் ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு பொய்யிலே சொல்லிட்டு தான் அது எப்படியா உங்களுக்கு நிம்மதியா சாப்பிட முடியுது, தூங்க முடியுது? சீப் எடுத்து பறிச்சாச்சுன்னா கல்யாணம் நின்று போயிருமா? அதனால அவர் பேசுறது சில்லறத்தனமான வேலையெல்லாம் நான் திமுக பண்ணாதுங்க. எங்களுக்கு இவ்வளவு விதிமுறைகளை இது பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு நாங்க வந்து மோடிக்கே விதிமுறைகள் விதிச்சோம்னு சொல்லிட்டு டிஎன் ஃபேக்ட் செக்ல சொன்னாங்க. உண்மைதானே? அது என்ன விதிமுறைகள்னு சொன்னாங்களா? சொல்லணும். ஏன்னா முழு உண்மை இவங்களுக்கு பேசுற தன்மையே கிடையாது. இவங்க அதை தெரிஞ்சுதான் செய்வாங்க. சரிங்களா? இவங்களுக்கு பர்மிஷன் அப்போ சீப்பை மறைச்சு வச்சா கல்யாணம் நின்றுவாங்க கேட்கலாம். அப்ப ஏன் பர்மிஷன் வந்து நாங்க கேட்கற ரோட்ல கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கேட்கிற ரோட்ல பொதுமக்களுக்கு இடையூறு முதலமைச்சர் வந்து 10 பேரை பீக் ஹவர்ஸ்ல பூந்தமல்லில இருந்து செம்படம்பாக்கம் ஏரி வரைக்கும் ரோட் ஷோ போவாரு. ஓகேங்களா? பீக் ஹவர்ஸ்ல ஏர்போர்ட்ல ஃபாரின்ல இருந்து வந்த முதல்வரை வர வைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஏர்போர்ட் ரோடு அவர் வீடு போய் சேர்ற வரைக்கும் ரோட பிளாக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மதுரையில 27 கிலோமீட்டருக்கு ரோட் ஷோ போறன்ற இதுல 4 மணி நேரத்துக்கு பக்கத்துல இருக்க ரோடெல்லாம் சேர்த்து பிளாக் பண்ணாங்க. ஓகேங்களா? இது பேர்லாம் என்னன்னு கேட்கிறேன். இதை வந்து நாங்களாவது அந்த பகுதியில வந்து நகர்ந்து போறோம். ஓகேங்களா? நீங்க ரோட பிளாக் பண்றீங்க. உங்க புரோட்டோகாலுக்காக பிளாக் பண்றீங்க. அவ்வளோ புரோட்டோகால் இருக்குல்ல, அதை மீறி ஏன் பண்றீங்கன்னு இருக்கு. இங்க விஜயனாவை மறுபடியும் விமர்சனம் வைக்கிறதுனால விஜயனா வந்து ஒன்னும் தாழ்ந்து போயிட போறது கிடையாது. நான் என்ன குறைஞ்சபட்சம் அரசியல் மாண்புக்காக உண்மையை பேசுங்கன்னு கேட்கிறோம். ஐயா மாதிரி வந்து திமுகல வந்து ஒரு ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு, முக்கியமான மதிப்புக்குரிய இடத்துல இருக்காரு. மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. திமுகவோட டிஎன்ஏ வந்து உள்ள போகுதுன்றதுக்கு ப்ரூஃப் அவர் சொல்ற பதில்கள் தான். சொல்ற பொய்யோ மக்களை நீங்களா கேளுங்க. தயவுசெய்து கமெண்ட்ல நீங்க கேளுங்க. இதோட இந்த விஷயத்த மக்கள் பார்த்துப்பாங்க. நான்
இப்போ விஜய் அவர்களுடைய கூட்டம் வந்து ஓட்டுக்களா மாறாது அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கூட்டம் எல்லாமே ஆட்சிக்கான மாற்றம் அப்படின்னு சொல்லி சுற்றுப்பயணத்துல சொல்லியிருக்காரு. வரட்டும், நல்ல முறையில் கூட்டம் வரட்டும், ஓட்டா மாறட்டும், ஆட்சிக்கு வரட்டும். அவரும் ஆட்சி பண்ணி பார்த்தா தான் ஆட்சி பண்ணுறதுல எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். சும்மா வெளியில இருந்துக்கிட்டு அப்படியே ஏசி காரில் போயிட்டு ஏசி பஸ்ஸில் போயிட்டு அப்படியே டாட்டா காட்டிட்டு இருந்தா மாத்திரம் ஆட்சி இல்லை. முதல் வாரம் தான் ஏசி கார்ல ஏசி கார்ல போறாரு. நாங்க வந்து அதுக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளவு கட்டுப்பாடு, எவ்வளவு வேலைகள் எல்லாம் பார்த்து தான் நாங்க இப்ப யாருக்கு வந்திருக்கோம். முதல்வருக்கு கட்டுப்பாடாமா? சரியா? நாங்க வந்து முதல்வருக்கு கட்டுப்பாடு யாருன்னு தெரியலையே. இங்க பாருங்க சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். ஆட்சிங்கிறது வந்து ஆ. ஏதோ உடனே வாழைப்பழத்தை உரிச்சு இந்தான்னு ஊட்டி விடுற மாதிரி நினைச்சிட்டு ஏதோ விஜய் வந்த அந்த உடனே அவர்கிட்ட அதிகாரத்துக்கு வரத்துக்கு கொடுத்துருவாங்கன்னு முதலமைச்சர் சும்மா நிறைய வேலை இருக்க. பார்த்திருக்காரு. எனக்கு அதுல ஏம்மா, மாற்று கருத்தே இங்க கிடையாது. பாரும்மா. அடுத்த தடவை அதிகாரத்துக்கு வரணும்னா பாரு. இவ்வளவு வேலையும் பாக்குறாரு. அதுலயும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன வேலை பாத்தீங்கன்றதுதான் கேள்வி. இப்ப என்ன இப்ப அவங்க தாவேக்கா இருக்கே, தாவேக்கால விஜய் தவிர வேற யார் இருக்கா? இவர் தாவேக்காவா? கேளுங்க. அவர் முதலமைச்சருக்கு தாவேக்காவா? அப்புறம் உதயநிதி இருக்காரு. ஆதரவாளர். ஆ. அவரு ஆதரவாளர், அவ்வளவுதான். நீங்க அவரை பத்தி எங்க கட்சி பத்தி கேளு, நான் பதில் சொல்றேன். அவரு நீங்க ஆதரவாளர். கேக்குறது விஜயனா பத்தி கேக்குறீங்க, நான் விஜயனா பத்தி பதில் சொல்றேன். நீங்க எங்க கட்சி பத்தி தமிழ்நாடு கட்சி பத்தி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சரிங்களா? நீங்க ஆதரவாளர், நாங்க ஒன்னும் தப்பா சொல்லல. ஆ. நீங்க ஆதரவாளர், விஜயுடைய ஆதரவாளர். அது மாதிரி ம். நிறைய பேர் விஜய்க்கு வந்து ஆதரவாளர் நிறைய வர்றாங்க போறாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க யாரு? ஓட்டா மாறும் திமுக அப்படின்னா- நீங்க யாரு? ஓட்டா மாறும் திமுக அப்படின்னு நீங்க சொன்னா, யாருயா? இது பகல் திமுக நீங்க யாரு? நான் ஓட்டு போடக்கூடிய ஒரு ஓட்டர். ஓட்டர். ஒரு திமுக நீங்க ஒரு ஓட்டர், அவ்வளவுதானே? அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அதேதான் நானும் சொல்றேன், ஒண்ணும் கிடையாது. ஆகையினால உங்களை இத்தனை வருஷமா திமுக அப்படிதான் வச்சிருக்காங்க இல்ல. இவரு திமுக வரதுக்கு இவர் சொந்த கட்சியை கலைச்சிட்டு வர வச்சாங்க. ஓகேங்களா? வந்தவர் என்ன அவங்க மரியாதை கொடுத்தாங்க? திமுக தாங்க. திமுக அழிச்சு கால் கட்ட விரல் நசுக்கி வைக்கும் அந்த அடக்குமுறையில இவர் இருக்காரு. நான் அப்படிதான் பேசுவார். கொஞ்சம் மீறி வெளியே வாங்கயா, திமிரி எழுங்க. இன்னும் எத்தனை வருஷம் இந்த உங்க நம்பி இருக்கிற ஜனத்தையும் ஏமாத்திக்கிட்டு நீங்களும் ஏமாந்துக்கிட்டு பாவமா இருக்கியா? ஏன் பனையூர் கொத்தடிமைகளா இருக்க சொல்றீங்க? அப்படிதான் இருக்கிறீங்க நீங்க. இல்ல பனையூர் கொத்தடிமைகளா இருக்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் அறிவாலயம் அடுத்து இன்ப நீதிக்கு வரைக்கும் போயிட்டாங்க. இன்ப நீதிக்கு வந்து சேவை செய்யற வரைக்கும் போயிட்டாங்க இவங்க. நாங்க அடுத்து யாரு இருக்கிறாங்க? இன்ப நீதி இருக்கிறாருங்க. நாங்க அறிவாலயத்துக்கு அவருக்கு சேவை செய்ய போயிட்டாங்க. அதுக்காக உங்களுக்கு மதிச்சு என்னங்க பண்ணாங்க திமுக இது வரைக்கும்? என்ன நாங்க கேட்டோம்? கேட்டா தட்டுங்கள் தரப்படும், கேட்டாதான் திரும்ப கொடுப்பீங்க. உங்களை மதிச்சு எதுவும் பண்ணல அவங்க. அதெல்லாம் இவர் கேட்கல. ஏன்னா உங்க மாண்பு நீங்க கேட்க மாட்டீங்க. கட்சி கடைசி போய் சேர்ந்தார்ல இவரு. மதிச்சு என்னங்க பண்ணாங்க? ஒன்னும் பண்ணல. கால் கெட்டவர்ல வச்சு நெசுக்குறாங்க. அதுதான் செய்யறாங்க. அதுதான் உண்மை. அதுல இவரும் பாவம் விக்டிமா இருக்காரு. இவர் விக்டிமா இருக்கிறது இல்லாம இவர் சமுதாய மக்கள் எல்லாருமே விக்டிமைஸ் ஆயிட்டாங்க. அது வந்து அந்த மக்கள் யோசி. இப்ப கமல் கிட்ட இந்த சுற்றுப்பயணத்தை பத்தி கேக்குறாங்க. கமல் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு கூட்டம் கூடுறது நம்ம ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா அது வந்து ஓட்டா மாறும்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அது எனக்கும் பொருந்தும், நிறைய அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே பொருந்தும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இப்போ எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் பொருந்தும் தான் சொல்றாரு. கூட்டம் ஓட்டா மாறுமா மாறாதான்ட்டு ஆக்சுவலா யாருக்குமே தெரியாது. அவர் வந்து மாறாதுன்னு அவரோட அனுபவத்துல சொல்றாரு. ஓகேங்களா? ஏன்னா அவருக்கு ஓட்டு வரல, அதை சொல்றாரு. ஏன்னா வந்து அந்த கூட்டத்துக்கு அரசியல் சொல்லணும். சரிங்களா? இப்போ மேலே ஏறி கை காட்டுறது மட்டும் அரசியல் கிடையாது. இவர் இப்போ விஜயனா பேசின விஷயங்களுக்கு, நாகப்பட்டினம்ல ஒரு விஷயம் ஒரு 18 நிமிஷம் பேசினதுக்கு நம்ம எத்தனை நாள் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு அரசியல்ல ஒரு புயலை உருவாக்கும். ஆனா விஜய் அவர்கள் எங்கேயுமே அந்த மாதிரி வந்து பேசலையே. எந்த மாதிரி பேசல? அத இப்ப நம்ம எவ்வளவு நேரம் எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? அவர் விஜயனா பேசுனதுக்கு வந்து எதிர்வினைகளை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். அந்த தாக்கத்தை ஒரு உருவாக்கி விஷயத்தை பத்தி பேசி இம்பாக்ட் கிரியேட் பண்ணலையே. இம்பாக்ட் கிரியேட் பண்ணாமையா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிஸ் ஒன்று இருக்குது அப்படின்றது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சுது. நாங்கள் கேட்டது மேரிடைம் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் எதுக்கு தேவைன்றது மக்களுக்கு வெளியே, அதாவது மீனவர்கள் தாண்டி மற்றவங்களுக்குலாம் தெரிய வருது இல்லை? இம்பாக்ட் கிரியேட் பண்ணாமையா வருது? அரசியல் புரிதல் உருவாக்குறாரா இல்லையா? ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு ஒரு கேள்வி, ஒரு லைன் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. அந்த ஒரு லைனை நம்ம எவ்வளவு தூரம் நம்ம விமர்சனம் பண்ணின்னு இருக்கோம். அது இருக்குல்ல, அதுதான் அரசியல். அவர் தெரிஞ்சுதான் அரசியல் பண்றாரு. அரசியல் தெரியாதவங்க அது சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? இதை பத்தி உங்களோட கருத்தை? இல்ல அரசியல் தெரியாம தான் கமல்லாம் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவரு ரஜினி வராருன்னு சொல்லி அவசரப்பட்டு உள்ள வந்துட்டார். ஓகேங்களா? இன்னைக்கு போய் திமுக கூட சேர்ந்தார். டிவி உடைச்சி திமுக எதிர்த்தாதான் பேசி நின்றார். பாவம் ஏன் போய் சேர்ந்தாரு? அரசியல்ல சகஜங்க. ஏன் இதே நாளைக்கு வந்து உங்களுடைய அரசியல் எதிரி
எங்க அரசியல் எதிரி கூட நாங்க எப்போ வந்து அவங்க அரசியல் எதிரி இறங்குவாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியில இருக்கிற ஒரு 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 மன்னர் பரம்பரை இருக்கு இல்லையா, அந்த மன்னர் பரம்பரை அகற்றப்பட்டு திமுக அண்ணா எதுக்கு உருவாக்குனாரோ அந்த செயல்பாட்டுல திமுக இயங்கும் போது எங்க அரசியல் எதிரிலிருந்து விலகி நாங்க அவங்களோட இணையறதுக்காக இணையவோ இல்ல கை குலுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் அவங்க எங்களுக்கு அரசியல் எதிரி தான். அதுல என்னைக்குமே மாற்று கருத்து கிடையாது. நான் சொல்றேன், ஆதரவாளராகவே நான் சொல்றேன். ஓகேங்களா? நான் சொல்றது உண்மைதான். இதை பத்தி உங்களோட கருத்து? ஏமா, அரசியலில் எதுவுமே நடக்கும்டா. இன்னைக்கு ஒன்று நடக்கும், நாளைக்கு ஒன்று நடக்கும். திடீர்னு விஜய் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வருவாங்கன்னு யாராவது கனவு கண்டாங்களா? மணிக்கணக்காக போய் காலுக்கெடுக்க போய் கோடநாட்டில் நின்றுட்டு வந்தார் பாவம். போயஸ் கார்டன் கூட பக்கத்துல இருந்து வந்து அதனால தான் சொல்றாரு. அன்னைக்கே வசனம், அன்னைக்கு இப்போ பேசுகிற வசனம்லாம் அன்னைக்கு அந்த மாதிரி கையில் பேசியிருக்கணும்ல, பேசலை இல்லை. அன்னைக்கு பேசாம தான் படம்லாம் ஓடிச்சு. அரசியலை பொறுத்த மட்டும் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும். அவருக்கு திடீர்னு ஏதோ அவங்க மாமிங்கனால அவன் ஏதோ நம்ம கிறிஸ்துவ ஓட்டு இருக்கு, நம்ம வந்து ஏதாவது பண்ணிவிடலாம். உங்களை மாதிரியே மதத்திலயும் ஜாதிலையுமே அரசியல் பண்ணுவார் நினைச்சுக்கிறாரு. அவர் வந்து எல்லா மதத்தையும் தாண்டி அரசியல் பண்ணுவாங்க. ஆமா, அப்ப அவர் நான் மதமற்றவன் அவரை அலௌன்ஸ் பண்ண சொல்லுங்க. நான் கிறிஸ்துவன் இல்ல, நான் வந்து ஜோசப். மதமற்றது வேற, மத சார்பற்றது வேற. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மதமற்றுன்றது வேற, மத சார்பற்றுன்றது வேற. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஜோசப் மதங்களே இல்லைன்னு சொல்றது வேற, எல்லா மதமும் ஒண்ணுன்னு சொல்றது வேற. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. மதம் என்பது இப்ப எனக்கெல்லாம் மதமே இல்லை. நேத்து வேல் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டாருல, வேல் கொடுத்தாலும் வாங்கிக்குவாரு, அது பைபிள் கொடுத்தாலும் வாங்கிக்குவாரு, தீர்த்தம் தொழிச்சாலும் வாங்கிக்குவாரு. இதெல்லாம் வந்து அரசியல்ல அவசாரித்தனம்னு சொல்றது. அதைத்தான் அரசியல். அதாவது தமிழக அரசே வந்து முருகனுக்கு மாநாடுலாம் எடுப்பாங்களாம். ஓகேங்களா? அது பேர் என்ன? அப்போ இப்ப சொன்னார்ல ஏதோ ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை அது தமிழக திமுக அரசுக்கு அதை சொல்லிக்கலாமா? எல்லாத்துக்குமே பொருந்தும், திமுகவுக்கு மட்டும். அதுதான் இவர் வந்து அரசியல்ல இந்த மாதிரி அயோக்கியத்தனங்கள் நிறைய இருக்கு. அந்த ஆட்சிக்கு தான் இவர் ஓட்டு போட்டுக்கிறாரு. இதுல வந்து யாரும் பார்க்கணும், இவங்க தான் ஊங்குறதுக்கெல்லாம் வேலை தூக்கிட்டு ஓடுவான். யாரு? பாரதிய ஜனதா கட்சி வேலை தூக்கிட்டு ஓடுவான். இப்ப இவர் புதுசா வேலை அவர் தூக்கிட்டு ஓடல, கொடுத்தாங்க வாங்கிட்டாரு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. தூக்கிட்டு ஓடுறதுக்கு உங்களை மாதிரி வந்து அரசாங்க நிகழ்ச்சியா பண்ணல. ஓகேங்களா? உங்களை மாதிரி அரசாங்க நிகழ்ச்சியா பண்ணல. இத்தனை வருஷமா அமைதியா அந்த திருப்பூர்ல ஒரு பொருளை ஒரு RSS காரங்க வந்து கட்டமைக்கிறாங்க. அதை பார்த்து வேடிக்கை வாயை மூடி வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க. இங்க பாருங்க, நாங்க மதத்தால பிரச்சனை வருது, ஒருத்தவங்க உருவாக்குறாங்க. அத்தனை வருஷமா அங்க இந்து முஸ்லீமும் ஒன்னா வழிபட்டுங்கிறாங்க. இத்தனை வருஷமா இவங்க திடீர்னு வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. இது வேடிக்கை பார்த்துங்கிறாங்க. இவங்க பார்த்தது மட்டும் இல்லாம ஒரு மினிஸ்டர் அனுப்புறாரு. மினிஸ்டர் அனுப்பி அந்த மினிஸ்டர் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு வந்துடுறாரு. சைலண்டா 10 வருஷம் வந்துடுறாரு. இவ்வளவு வேலையை செய்வாங்க திமுக. அதுக்கு இவர் வந்து ஓட்டு போடுவார். இவரு இங்க பாருங்க, மனசாட்சிக்கு நான் மனசாட்சியோட தான் பேசுறேங்க. என்ன மனசாட்சி? மனசாட்சியோட தான் நான் பேசுறேன். நாங்க வன்முறையை எப்பயும் ஆதரிக்கிறது இல்ல. வன்முறை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க கண்டிச்சு. அதனாலதான் வந்து தூய்மை பணியாளர்லாம் அடிச்சு விரட்டி ஏத்துவாங்க. அவங்க வீட்டுல அவங்க உண்ணாவிரதம் இருந்தாலும் அடிச்சு விரட்டி ஏத்துவாங்க. பீச் ஆண்ட போயிட்டு சிலையாண்ட போயிட்டு இருந்து போராட்டம் பண்ணாலும் அடிச்சு விரட்டி ஏத்துவாங்க. அடிக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஒருத்தங்களை வந்து ஒண்ணு அடிமைப்படுத்தணும், இல்ல அடிச்சு ஒடுக்கணும். ரெண்டு தவிர திமுக வேற எதுவுமே தெரியாது. ஆரம்பத்துல கேட்டார் இல்லையா, நீங்க வெளியே இருக்கணுமா வேணாமான்ட்டு, அதுதான். இன்னொரு விஷயம் வந்து பரபரப்பா பேசுறாங்க. என்ன அப்படின்னா, நேத்து எடப்பாடி அவர்கள் கிட்ட விஜய் வந்து பிரச்சார டைம்ல போன் பண்ணி பேசினதா வந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கே, அது உண்மையா? இல்ல, எனக்கு தெரியல, இந்த விஷயமே தெரியாதா? ஏன்னா இப்பதான் ஒன் இண்டியன்ல காலையில பார்த்தேன். ஆனா அது கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்ற. இந்த எடப்பாடியார் வந்து விஜயநாத் போன் பண்ணி இல்ல, விஜய் அவர்கள் எடப்பாடிக்கு போன் பண்ணதாகவும், அதுல வந்து அரசியல் இப்ப இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணதாகவும், கூட்டணி சம்பந்தமா பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மா அவங்க வந்து சொல்லல. இந்த மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அப்படின்னு தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. நான் அரசியல்ல ஆழங்கள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? தலைவர்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டாங்கன்ட்டு வெளியே நியூஸ் கிளம்புறது வச்சு நம்ம சொல்லுவோம். இந்த 2 தலைவர்கள் அதை எதாவது பத்தி வெளியே சொன்னாங்கன்னா நம்ம அதை பத்தி பேசலாம். ஸ்பெகுலேஷனுக்குலாம் நம்ம பதில் சொல்லவே முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், நான் திமுகவுக்கு ஓட்டு போற தொண்டர் கிடையாது. ஓகேங்களா? ஆதரவாளர். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆதரவாளன்றதுக்காக அவங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் சரின்னு சொல்ற ஆள் நான் கிடையாது. நான் கொத்தடிமை கிடையாது. அவங்க தப்பு பண்ணா நானும் கேள்வி கேட்பேன். உங்களை மாதிரி அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு முட்டு கொடுக்குற ஆள் நான் கிடையாது. அவங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு உண்மையிலே அது விஷயம் வெளியே வரட்டும், நம்ம அதை பத்தி பேசுவோம். அதுதான் வந்து ஆதரவாளர். சீஃப் மினிஸ்டர் இவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிறாரு, அவரு நான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிறாரு. ரெண்டாவது
எங்களுக்கு வந்து எதிரியே வந்து பாரதிய ஜனதாங்கிறாரு, அவங்களோட அவர் கூட்டணி வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி அவரோட பேசுவாரு? அதுதான் சொல்றேன். நான் சொன்னது பேசினாலும் உண்மையிலே தெரியல. இல்ல இவங்க பெய்ட் மீடியா ஒன் இந்தியா வச்சு இவங்க பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன பேமெண்ட் வருது நமக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது 200 ரூபாய் பேமெண்ட் பண்றாங்களா? அதாவது என்ன தெரியுமா, நான் சொன்னதுதான் நடக்கும். என்ன நடக்கும்னா, பாரதிய ஜனதாவை எடப்பாடி கழட்டி விட்டுடுவாரு. பாரதிய ஜனதா கட்சியை எடப்பாடி கழட்டிடுவாரு. அப்படி கலட்டும் பட்சத்துல அவங்க வந்து இந்த தினகரன் அந்த லொட்டு லொசுக்கெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த இப்போ ஒருத்தர் நேற்று கூட ஒரு ஊர்வலம்லாம் ஒரு 1000 பேரை கூட்டி ஒரு ஊர்வலம் போனார். இதில் ஈரோடு இதில் அந்த குரூப் எல்லாம் சேர்த்து பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட உண்மையான ரெட்டலை அவங்களுக்கு போய் அவங்க ஆட்சி அவங்க கூட ஒரு கூட்டணி போகும். இவர் எடப்பாடி கூட இவர் என்ன பண்ணுவார், ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிட்டு ஆளுக்கு 2.5 வருஷம் 2.5 வருஷம், நீ 2.5 வருஷம் முதலமைச்சர், நான் 2.5 வருஷம் முதலமைச்சர், நீ துணை முதலமைச்சர் 2.5 வருஷம், நான் துணை முதலமைச்சர் 2.5 வருஷம், ஒரு இது காமன் ஒரு ப்ரோக்ராம். காமனா இந்த மாதிரி தான் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காமன் ப்ரோக்ராமை போட்டுக்கிட்டு இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அவ்வளவுதான். இது உறுதியா நான் சொல்லலை. இதுல சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு இருக்க அரசியல் சூழல் அதை நோக்கித்தான் பயணிக்குது. ஏன்னா எடப்பாடி டெல்லிக்கு போனப்ப எடப்பாடியை ரொம்ப மிரட்டிட்டதாக எனக்கு கிடைச்ச தகவல் கிடைக்குது. அதனால அவர் கொஞ்சம் எரிச்சல்ல இருக்காரு. அந்த எரிச்சலுடைய வெளிப்பாடு நம்ம ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லை, அதுக்காக நம்ம வந்து இவனுங்களை சுமக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் அவர் வந்துட்டார். ஆகையினால அவங்கள நீ உறுதி கொடுத்தேன்னா நான் அவங்கள கழட்டி விட்டுட்டு நான் வந்து ஒன்றை சேர்த்துக்கிறேங்கிற மாதிரி இருக்காங்க. அது ஒரு நாளையில் முடியாது, எல்லாம் ஃபோனில் பேசி முடியாது. அதெல்லாம் நேரடியாக உட்காந்து இவங்க ஒரு கமிட்டி பேசுனாங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. அது ஃபோன் பேசுனது நான் பார்க்கலங்க. அதெல்லாம் அப்புறம் இவ்வளவு டீட்டெயிலா சொன்னீங்க. பேசுன மாதிரி இவ்வளவு விஷயம் பேசுனாங்க. இது 2 வருஷம் நீங்க 2 வருஷம் 2.5 வருஷம் நான் பாருங்க இது நடக்கும். இவங்க எல்லாம் இங்க சைடில் ஒரு கமிட்டி, அவங்க சைடில் ஒரு கமிட்டி, இந்த கமிட்டி எல்லாம் உட்காந்து பேசி எப்படி கட்டமைப்பு பண்ணுறது வைக்கிறதுங்கிறதெல்லாம் நடக்கும். அது இப்போ இருக்காது. தேர்தல் டிக்ளரேஷன் வர்றதுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி தான் அது செட்டில் ஆகும். அது வழி இவர் ஒரு லைனில் போவார், அவர் ஒரு லைனில் போவார். அது கடைசியில் ஒரு பூமா வரும். ஆனால் இவங்க கனவு வந்து அப்படியே வந்தாலும் இந்த கனவு பலிக்காது. கனவு கனவாக தான் இருக்குமே தவிர நிஜமாகாது. இது அதாவது இவ்வளோ கனவு கண்டது இவரு. இப்போ சொன்னதெல்லாம் இவரோட சொந்த கருத்து தானே. அந்த மாதிரி எதாவது உண்மையிலே பேசாம தகவல் கிடைச்சதா கிடையாது. இவரா பேசுனது, இவரோட கனவு அது. உங்க கனவு பலிக்காதுன்னு வேணா சொல்லுங்க. ஓகேங்களா? நாங்க 2026 டிவிக்கே ஆட்சி அமைக்குதுங்க. அதுல மாற்று கருத்தே எங்களுக்கு கிடையாது. நாடு நாசமா போயிடும். இப்ப ஏற்கனவே இப்பதான் தலைகுனிஞ்சு ஆட்சிக்கு வந்து தமிழ்நாடு தலைகுனிய விட மாட்டோம்னு சொன்னது யாரு? நாங்க தலை குனிஞ்ச தமிழ்நாட்டை தலை நிமிர்த்தணும் சொன்னது யாரு? திமுக தானே. அப்ப தலை குனி வச்சது யாருன்னு கேக்குறோம். நாங்க தான் தலை நிமிர்ந்து வச்சிருக்கோம். எங்க நிமிர்த்தி வச்சுக்கிறீங்க? தலை குனிஞ்சுதாங்கிறது. நீங்க வந்தா தான் இப்ப பெண்கள் நீங்க உண்மையிலே சொல்லுங்க, நைட்டு 12 மணிக்கு தில்லா ஒரு ஆட்டோல ஏறி போக முடியுமா உங்களால? அடாடா, ஏன் விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா துல்லா இந்த பொண்ணு பெண்களுக்கு செய்வாரா? இல்ல உங்க நம்பிக்கை பொண்ணுக்கு செய்வாரு. பர்சனலா சொல்லுங்க. பர்சனலா உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்துவாரா இல்லையா? அதெல்லாம் யாரா இருந்தாலும் இங்க பாருங்க, அவ்வளவுதான் உண்மை. சரிங்களா? அதெல்லாம் அந்த பிள்ளை விஜய் அதனால அது அப்படித்தான் சொல்லும். அதெல்லாம் அந்த வேலையை that is called sample data. ஓகேங்களா? that is called sample data. நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுற உங்களுக்கு அவ்வளவு இருக்கும்னா தாவேகாக்கு ஆதரவா பேசுற எங்களுக்கும் சில அறிவு இருக்குயா. உங்களுக்கு இருக்கிற அரசியல் புரிதல கால்வாசி இல்ல 5% தான் எங்களுக்கு இருக்குன்னே வச்சுப்போம். இருந்தாலும் ஓட்டு போற உங்களை விட ஆதரவு தெரிவிக்கிற எங்களுக்கு நிறைய டேட்டா இருக்குது. அந்த டேட்டா வச்சா நாங்க பேசுறோம். 1000 விஜய் வந்தாலும் இனி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அரசியல் அரங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் பெண்கள் வந்து தனியா ராத்திரி 12 மணிக்கு ரோட்ல நடமாட முடியும் அப்படிங்கறதெல்லாம் மற்ற நாடுகள் எல்லாம் முடியுது. எந்த நாட்டுல இருக்கு? எந்த நாட்டுல இருக்கு? துபாயில வந்து ஒரு பெண் தனியா நடந்து போக துபாயிலன்னா உடனே அந்த இடத்துல ஹேங் பண்ணிடுவான். உடனே பப்ளிக் முன்னாடி கல்ல விட்டு அடிப்பான், இல்லைன்னா அங்கேயே தூக்கில போட்டுருவான். அந்த சட்டம் அப்படி இருக்கு. இங்க அதெல்லாம் சட்டம் நம்ம தமிழ்நாட்டுல வச்சுக்க முடியாது. அந்த சட்டம் இதை ஒன்றிய அரசு கொண்டு வைக்க முடியாது. செய்யறதே இவங்கதான். அதனால எதுவுமே செய்ய முடியாது. அரபு கண்ட்ரில மட்டும்தான் அது. அரபு கண்ட்ரில தான் அந்த சட்டம் இருக்கு. வேற எந்த நாட்டிலும் யூஏன்னு சொல்லுவாங்க. அந்த யுனைடெட் கிங்டம், அரபு எலிமெண்ட்ஸ், அந்த நாட்டுல மட்டும்தான் அது இருக்கும். அந்த சட்டம் வேற எங்கேயும் இருக்காது. உலகத்துல எங்கேயுமே பண்ண முடியாது. இதுல இருந்து தெரிய வேண்டாமா, கடுமையான சட்டங்கள் இருந்தா இந்த மாதிரி தப்புகள் நடக்காது. அந்த மாதிரி சட்டம்லாம் இந்த நாட்டுல இந்த தேசத்துல நீ நினைச்சாலும் போட முடியாது, நான் நினைச்சாலும் போட முடியாது.
போஸ்கோ புரிஞ்சுக்கோ. ஆக்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து சட்டங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டே போகும். புதுசா சட்டங்களை உருவாக்குறதுக்கு தான் சட்டமன்றமும் பாராளுமன்றமும் இருக்குது. அது மேபி ரொம்ப வருஷமா போக அந்த side பாராளுமன்றம் இந்த மாதிரி படலன்னு ஒரு நினைக்கிறேன். சட்டத்தை கொண்டு கொஞ்சம் வராதுமா. இந்த தடவையாவது திமுகல ஓட்டு போறதுக்கு பதிலு சீட்டு கொடுத்தாதான் பெட்டரா இருக்கும். நானே ரிக்வெஸ்டா வச்சுக்கிறேன், ஐயாவுக்கு திமுகல சீட்டு கொடுங்க. ஐயோ, ரொம்ப கொலைகிறாரு, கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் ஐயா, ரொம்ப என்கிட்ட- டிஃபெண்ட் பண்ணி பேசுறாரு. என்கிட்ட ஒரு பணம் சீட்டு காசு கொடுங்க, இல்ல, வேண்டாம். மரியாதையா நடத்துங்க. ஒரு வேண்டாம். உங்களுக்காக கட்சியை கலைச்சிட்டு வந்து சேர்ந்திருக்காரு, ஒரு பேரவை நடத்துறாரு. அவ்வளோ வாக்காளர்ல துச்சமா மதிக்க இது பண்றீங்க. கொஞ்சம் மதிப்பு கொடுத்து செயல்படுத்துங்க. அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்து அவரை கௌரவப்படுத்துங்க. ஐயோ ஏங்க, நான் போய் எனக்கு வேணும்னு கேட்டா கொடுக்கத்தாங்க போறாங்க. நீங்க ஆனா கேட்காம கொடுக்கணும். அதனால உங்க சார்புல நீங்க கேட்க சொல்லல, நானா ஏன்னா இங்க ஏன்னா வந்து பாருங்க. நீங்க உழைக்கிற உழைப்புக்கு நீங்க இது வரைக்கும் ஓட்டரா தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க உங்க சொல்லும் போது அந்த வேதனை எனக்கு புரியுது. ஏன்னா நீங்க வந்து என்ன ஆதரவாளர் தானே, நீங்க யாரும் என்ன கேட்கும்போது எனக்கு அந்த வேதனை இருந்தது. நீங்க தொண்டனை வெறும் ஓட்டு போடுறேன்னு சொல்லும் போது உங்க வேதனை எனக்கு புரிஞ்சுது. அதனால நான் உங்க சார்பா நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா திமுக வந்து மதிக்கணும். கூட கூட்டணி இவ்வளவு பேர் அடுத்த சப்போர்ட் கேள்வி பண்றவங்கள நம்ம. மதிக்கணும். விஜய் அவர்கள் வந்து ஒன்று சொல்லியிருந்தாரு, வெளிநாட்டுல வந்து முதலீடா இல்ல வெளிநாட்டில் முதலீடா அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஏம்மா, இங்கே ஏற்கனவே பிச்சை எடுக்குமா பெருமாள், அதை பிடுங்குமா அனுமாருங்கிற கதையில் இந்த நாடு போயிட்டுருக்கு. நாமளே வறுமையின் கோட்டுக்கு கீழே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு. நாங்கள் கொண்டுட்டு போய் கொள்ளையடிச்சு நாங்கள் கொண்டுட்டு போய் வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறோமா? ஏதோ அவர் சினிமா டைலாக்கு, அவர் ஏதோ மறந்துடக்கூடாது, ஏதோ ஒரு அடுத்த வர படத்தில் அதை பிடிஆர்னு ஒரு நிதியமைச்சர் இருந்தார். அவர் அதனால வந்து நிதி அமைச்சரா ஏதோ இருக்கும்போது ஒரு பேசுவாரு. ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதனால லீக்கேஜஸ்ன்ட்டு இந்த ஒரு வருஷத்துலயே 30,000 கோடி டாஸ்மாக்ல இருந்து மட்டுமே லீக்கேஜ் இருக்கு அப்படின்ட்டு அவர் வந்த 1.5 வருஷத்துலயே என்னமோ சொன்னாரு. அவர் ஓகேங்களா? பேசலைன்னு ஆட்சியில. சொல்லிட்டாரு. அது நீங்க வந்து அவரை பேசலாம் ஒரே ஒரு சும்மா டிபார்ட்மெண்ட்ல இருங்க. நடக்கிற ஊழல். ஆமா. அதோட ஒரு சின்ன சாம்பிள் டேட்டா. ஆமா. ஓகேங்களா? ஊழல் பண்றதுக்கு இவங்களுக்குலாம் பஞ்சம்லாம் கிடையாது. இவங்க ஊழல் பண்றதுக்காக தான் கட்சி நடத்துறது, ஆட்சி நடத்துறது எல்லாமே. ஓகேங்களா? அந்த பவர் ஹங்கர் எதுக்கு இருக்குன்னா, அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இருக்கு. அந்த பவர் தக்க வைக்கிறதுக்கு பணம் வேணும். அதே சமயம் பணம் அந்த பவர் வச்சு பணம் சம்பாதிக்கும். இது ரெண்டுமே இன்டர்லிங்க்டு. இதுதான் திமுக. ஓகேங்களா? ஆமா. இது வந்து யாருமே இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஒன்றிய அரசு சர்க்காரிய வந்து கமிஷன் ஒன்று எங்களுக்கு இருந்தது. இது ஒன்றிய இன்னைக்கு நேத்து அரசு கிடையாது. சர்க்காரிய சார், கமிஷன் ஒன்று சும்மா போட்டாங்க. தெரியாம பேசாதீங்க. தெரியாமலாம் நீங்க ஒன்றும் பேசல. என்ன நீங்க இல்ல, இந்த மாதிரி பறந்துட்டீங்களா? இந்த மாதிரி சர்க்காரிய ஒவ்வொரு கமிஷன் அப்ப நீங்க ஒரு கமிஷன் பறக்காம 2026 ஆமா. நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வரும். என்னென்ன டெண்டர்ஸ் வரைக்கும் விடப்பட்டிருக்குது இந்த இதுல, அது உண்மையிலே எந்த அளவுக்கு செயல்பட்டப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு டேட்டா எடுக்க முடியுமோ டேட்டா எடுப்போம். அப்போ எல்லாரோட குற்றமும் வெளியே வரும். அதுல யார் யாருக்கு உண்மையிலே தண்டனை வழங்க முடியுமோ அதை வழங்கிதான் ஆகணும். நாங்க வந்து யாரையும் பழி வாங்குறதுக்காக அதை செய்யல, ஆனா அதை செஞ்சுதான் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து இவ்வளவு இதுவே பணம் தெரியல. சிஸ்டம் விட்டு வெளியே தண்டனை போயிருக்குன்னா வழங்க இவர் யாரு எங்க தண்டனை போயிருக்குன்றது கொடுக்கறதுக்கு? கண்டுபிடிச்சு தான் ஆகணும். அது பொறுமையா செய்யும். டேர்ல ஒரே நாள்ல செய்ய முடியும்னு சொல்ல, அது நடக்கும். அது நடக்காம போக போறது இல்ல. வரட்டுமா, வரட்டும், ஆட்சிக்கு வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இவங்க பூரா காரைக்குடி ஆட்சியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் நாட்டு ஆள்ற ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கேன். பழைய ஜோக்கே, இவங்க அதெல்லாம் என்னமோ புதுசா சொல்லிட்டு தான் சொல்லுங்க. ஆகையினால இவங்களுக்கு இதெல்லாம் செல்லாது. அப்படியே வந்தாலும் இவங்க யாரு தண்டனை கொடுக்கறதுக்கு? நாங்க இவங்க தண்டனை நீ- கொடுப்போம்லாம் சொல்லல. அந்த அப்ப மாதிரி அப்ப வார்த்தை நீங்க ரீவைண்ட் பண்ணி அப்படிதான் பாருங்க. பேசினாரு. ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நான் தண்டனை கொடுப்போம்லாம் சொல்லவே இல்லை. நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க தண்டிப்போம் தான் சொன்னாரு. அதெல்லாம் அதனால தோண்டப்படும் தான் சொன்னனே தவிர தண்டிப்போம் அப்படின்னு நான் வார்த்தை வரல. என் வாயிலிருந்து நீங்க தண்டனை கொடுக்கறதுக்கு இல்ல. நீதிபதி இவ்வளவு கூட தண்டனை, நீதிபதி அவரை- இருக்கிற ஆய்வுகள்ல ஃபேக்ட் எல்லாம் பார்த்து தப்பு நடந்திருக்கா, யார் தப்பு பண்ணிருக்காங்கன்னு உண்மையிலே ப்ரூவ் ஆன தரவுகள் இருந்தாதான் அவருக்கே தண்டனை கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கு. ஆகையினால நான் யாருங்க? நோ மேனுங்க. ரெண்டாவது, வெளிநாட்டுல நாங்க முதலீடு பண்ணக்கூடிய அளவுல இல்லை எங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கு ஒன்றிய அரசு வந்து எங்களை கண்கொத்தி பாம்பா பார்த்துக்கிட்டு இருக்கு. நாங்க ஏதாவது சிறு தவறு பண்ணா கூட எங்க மேல நடவடிக்கை எடுக்க அங்கதான் அந்த- தயாரா இருக்கான். எங்க தலை மேல ஏறி உக்காந்துருக்கு ஒரு நல்ல பாம்பு. அந்த பாம்பை நாங்க தலையில கிரீடத்துல வச்சுக்கிட்டு நாங்க ஆட்சி தலைமையில ஏற விட்டுக்கிறாங்க பாத்தீங்களா? நாங்க ஏதாவது தவறு பண்ணோம் டப்புன்னு கொத்திரும். புரியுதா? ஆனா அங்கதான் doubt. 24 மணி நேரமும் வந்து மத்திய அரசு உங்களே ஆமா ஆமா, கவனிச்சிருக்காங்களா மத்திய என்ன? அரசுக்கு கண்ணு ஜாஸ்திடா. அது அதாவது இந்த மத்திய தப்பு அரசு பண்றவங்கள நீங்க தான் எடப்பா இவங்க மத்திரம் போலீஸ் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கிரிமினல்ஸ் வச்சிருப்பாங்க. இவங்க எல்லாம் வாட்சாலே வச்சிருப்பாங்க. போலீஸ் அதாவது இவங்க எல்லாம் திருடுறவங்க, இவங்க எல்லாம் கொலை பண்றவங்க, இவங்க எல்லாம் கொள்ளடிக்கிறவங்கன்ட்டு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் இல்ல கண் பார்வையிலேயே வச்சிருப்பாங்க என்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யறாங்கன்னு. அந்த மாதிரி இவங்க பண்ற தப்பெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துனே இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்னென்ன தப்பு பண்றாங்கன்றது வேற. ஓகேங்களா? ஆனா இவங்க தப்பு பண்றாங்க இவரே ஒத்துக்கிறாரு. 5 டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுல ரான்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த ரா டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க எல்லாம் கூட உங்களை நோட் பண்றாங்களா? சாதாரண மனுஷன் மாதிரியே இருப்பான்.
அவங்க வீட்டு வேலைக்காரனாக இருப்பான், அவங்க வீட்டில் வேற டிரைவராக கூட இருப்பான், இப்படி எல்லாம் இருப்பானுங்க. அப்படியெல்லாம் கேதர் பண்ணுவாங்க, புரியுதா? ஒன்றிய அரசில் அவ்வளோ ஸ்ட்ராங். அவங்க தான் வந்து இந்த வெளிநாடுகள்ல எல்லாம் போய் எப்படியெல்லாம் இது பண்ணி கொண்டு வர்றாங்கங்கிறதெல்லாம் துப்பு துளக்கிறதெல்லாம் அவங்க தான், புரியுதா? அதனால தப்பவே கண்டிப்பா முடியாது. ஒரு பேட்டர்ன் இருக்கும். நம்ம அதாவது தப்ப முடியாது. வருஷம் வெளிநாட்டுக்கு போறாரு, இங்க இருக்கிற ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு வெளியே மறுபடியும் வந்து பணம் கட்டி அவங்களே எக்ஸ்ட்ராவா நிறுவனம் இது கொண்டு வர எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஆமா. பணம் இங்க இருந்து அங்க போதா, இல்ல அங்க இருந்து இங்க வருதா, இல்ல இங்கேயே வந்து டைரக்டா சார், டிரான்ஸ்ஃபர் ஆகுதா? எங்க போனா அது என்ன ஏதோ ஒரு சார்? பேட்டர்ன் இருக்கும். அது அதெல்லாம் ஒரு நாள் நம்ம மாட்டோம். சரி. ஒரு நாள் அப்ப நாங்க செய்யணும், அப்ப நாங்க அப்ப ஆட்சிக்கு வந்து செய்யறோமோ இல்ல, இல்லையோ, நீங்க இன்னும் இவங்க கொடுத்தீங்களா? சொல்றாங்க இல்ல கண்கொட்டி உங்க பாம்பா வந்து பாம்பை பாத்துருங்க, அந்த பாம்பு என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பா பொட்டு பாப்போம் போடதான் போகுது. பாப்போம் பாப்போம். இல்ல விஜய் கொடுத்தாரா, இல்ல நீங்க கொடுத்தீங்களா, இல்ல நான் கொடுத்தேனா? யாரு கொடுத்தா? நாங்கள் நம்ம So, எல்லா அதான். பொது ஜனத்துக்கு கட்டின வரி பணத்துல இருந்து ஆட்சி அட நடத்துறாங்க ஏங்க இல்லையா, நீங்க வேற. அந்த ஆட்சியில பண்ற ஊழல்ல நீங்க சம்பாதிச்சீங்க அப்படின்னு ஆமா, சொல்லுவாங்க. ஊழல் மொத்தமே இங்க என்ன பட்ஜெட் போடுறோம், என்ன காசு வருது, இது ஒரு சட்டம்னா ஒரு அரசு எந்த அளவு ஐயா, செயல்படுது, அதனுடைய எங்களுக்கு எல்லாம் budget எதுவுமே என்ன? தெரியாது, எதுவுமே தெரியாது. அது எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். எப்படி தெரியுது? எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னா உங்களுக்கு ஆமா. எல்லாம் தெரியுங்களா? என்ன நான் 4 கேள்வி கேட்கறது கரெக்டா பதில் சொல்றீங்களா? கேளுங்க, ம்? கேளுங்க, சொல்ல சரி, முடியும். நான் கேக்குறேன். சொல்றேன். தமிழ்நாட்டுல ஆ. மொத்தம் எத்தனை பஞ்சாயத்துங்க இருக்கு? எத்தனை பஞ்சாயத்து இருக்கு. ஏங்க பஞ்சாயத்து மொத்தம் வந்து 9,000 சொச்சம் பஞ்சாயத்து இருக்கு. அதுல வந்து 9,000 சொச்சம் பஞ்சாயத்துல ம், பஞ்சாயத்துல 2 பிரிவா இருக்கு. ம், அதாவது கிராம பஞ்சாயத்து, ம், பஞ்சாயத்து ம். 2 இருக்கு. பஞ்சாயத்து யூனியன். பஞ்சாயத்து யூனியன் வந்து எப்பா இங்க பாருங்க, நெக்ஸ்ட் மொத்தம் அடுத்த கேள்வி போவோம். யூ- உங்களோட இங்க புரிதல் பாருங்க. புரியுது, அடுத்து போவோம். யூனியன்ங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ம், வந்து முன்னாடி எல்லாம் 12 யூனியன் இருந்துச்சு ஒரு மாவட்டத்துல. ம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் பைப்ரிகேஷன் வந்துச்சு. டிஸ்ட்ரிக்ட் பைப்ரிகேஷன் வரும்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இப்ப 6 சரி, நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தான் நீங்க இருக்கு. இந்த கேள்விக்கு உங்க 6 புரிதல் ஒன்றியம். எவ்வளோன்றத நீங்க 6 ஒன்றியம் இருக்கு. இப்போ ஒரு மாவட்டத்துல 6 ஒன்றியம் தான் ம், பிரிச்சுட்டாங்க. அந்த ம். டிஸ்ட்ரிக்ட் பைப்ரிகேஷன்ல பிரிஞ்சு போச்சு. இப்ப மதுரை எடுத்துக்கோங்களேன். மதுரையில வந்து கிழக்கு ஒன்றியம், மேற்கு ஒன்றியம்னு 2 ஒன்றியம் தான் இருக்கு. ம். அதுல அவங்கள்ட்ட வந்து ஒரு 6, இவங்கள்ட்ட ஒரு 6. மீதம் வந்து சோழவந்தானுக்கு போயிடுச்சு. சரி. கொஞ்சம் வந்து திருமங்கலத்தோட கொஞ்சம் சேர்த்துட்டான். ம். இப்ப அந்த திருமங்கலம் சோழவந்தான் தொகுதியவே திருமங்கலம் யா, யா. தொகுதியவே சோழவந்தாமல்லி இல்லையா, உங்களோட அரசியல் புரிதல் இந்த கேள்விக்கு என்னன்றது புரிஞ்சிச்சு, ஓகேங்களா? அது முழுசா எவ்வளவு உங்களுக்கு தெரியும், இல்ல பழைய டேட்டா வச்சு எவ்வளவு பேசுறீங்கன்னு மக்கள் புரிஞ்சிட்டு இருக்கோம். நான் அடுத்த கேள்விக்கு நகர்றேன், ஓகேங்களா? இப்போ என்னன்னா வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா, மணல்லாம் வந்து கவர்மெண்ட் தான் குமிச்சு வைக்கிறாங்க, அது வந்து அள்ளிட்டு போறதுக்கு பணம் கட்டிட்டு எடுத்துட்டு போறாங்கன்ட்டு. இது லீகலா தான் நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. கண்ணே, உங்க அரசியல் புரிதலை நீங்க பதில் இங்க சொல்லுங்க. பாருங்க, உங்க legal-ஆ அரசியல் இங்க புரிதலை பாருங்க. நீங்க பதில் சொல்லுங்க. உண்மையா பேசணும். இங்க உங்க பாருங்க. புரிதல் இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல, உண்மையிலே மணல் அரசாங்கம் சொல்ற லிமிட்லாம் அல்றாங்களா இல்லையான்றது உங்க அரசியல் இல்ல, புரிதலுக்கு இப்ப நீங்க சொல்லுங்க. அரசு வந்து முன்ன மாதிரி எல்லாம் வந்து டைரக்டா வந்து இந்த கான்ட்ராக்டர்ஸ் போய் தோண்ட இயலாதுங்க. இப்ப அவங்க வந்து ஒரு லெவலுக்கு மேல மணல் எடுத்து இவங்க எடுத்து கொண்டு வந்து குமிச்சு அப்போ வச்சாங்க. தனியா யாரும் திருடலன்றீங்க. ஆமா, இப்ப அது அப்படி ஏதாவது திருடுனா அது ஐயப்பா, திருட்டுல வந்து இவர்கிட்ட கேள்வி கேட்கறதே தப்புன்னு நினைக்கிறேன். எப்படி எல்லாம் முட்டு கொடுக்குறாரு பாருங்களேன். என்ன முட்டு. இப்ப நான் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கறதே விட்டுறேன், நீங்க கேள்வி கேளுங்க. நான் ஏன்னா என்னத்த வந்து போய் இவர் வந்து கேள்வி? முட்டு கொடுக்கறதுலே தான் குறியாகிறாரு. உண்மையை பேசுறேன்னு சொல்லி தானே வந்தார். கேளுங்க, நான் பதில் சொன்னேன். என்ன உண்மையை பேசுறாரா இவரு? இங்க பாருங்க, திருட்டுத்தனமா மணல் அள்ளிட்டு போறவன் அள்ளலாம். அதை வந்து அள்ளலாம். காவல்துறை ரெவன்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதை வந்து ஒவ்வொரு தடவையும் போய் மந்திரி போய் அங்க போய் நின்று பார்த்து அதுக்கு தானே மந்திரி வச்சுக்கிறாங்க. மந்திரி ஒவ்வொருத்தரையும் மந்திரி போய் நிக்கணும் நான் சொல்ல வரல. சட்டம் அதெல்லாம் தாங்க போட கண்காணிக்கு தானே எதுக்கு அது மந்திரின்னு ஒண்ணு இருக்கிறாங்க. சட்டம் தான் போட முடியும். கனிம வளத்துக்குன்னு எதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது? அந்த டிபார்ட்மெண்ட் அதுக்குன்னு ஒரு மந்திரி ஒரு அலோகேட் பண்ணிருக்காங்கல்ல, எதுக்கு பண்ணிருக்காங்க? அது கலெக்டர் கண்ட்ரோல்ல தாங்க வருது. கனிம வளம் வந்து எதுக்குங்க மந்திரி இருக்காங்க அப்போ? டைரக்டர்ல இருக்காரு. மந்திரிங்க அப்ப இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லைங்களா? சார் இங்க பாருங்க, எங்க ஆட்சியில வந்து கனிம வள கொள்ளைங்கிறதே இல்ல. இல்ல. இந்த சரி, 4 உங்க அரசியல் புரிதலுக்கு மக்கள் பதில் சொல்லுவாங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.